Throne Ministries. வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் தேவர் லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. 31ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30ஆம் வசனத்திலிருந்து லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. 30. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்க ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, நமக்கு ரொம்ப நாள் நம்ம தெரிஞ்ச ஸ்டோரி தான் இங்க இருக்குது. இங்க நம்ம வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனை அருமையான வசனம் நம்மோட கூட என்ன பேசுது அப்படின்னா, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண பொருளை விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? ஒருத்தவங்க துன்பப்பட்டா அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? பரிதபிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாவு, இப்படியே சாவு, இதிலே சாவுன்னு சொல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு துரோகம் பண்ணியா சாவு இதிலே, அவளுக்கு அதுதான் வந்துச்சு, என்ன திட்டினா அவனுக்கு வச்சுப்பார் ஆண்டவர், அப்படி சொல்லாம ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியான உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களை யார் திட்டினாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் அந்த மனுஷனையும் கர்த்தருக்குள்ளே நீ வழி நடத்தி விடுகிறாய். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் இங்கே பார்க்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், ஒரு மனுஷன் எருசலேம் இருந்து எருசலேம் என்ன? அப்பத்தின் வீடு. எருசலேம் என்ன? பெத்லகேம் போல ஆண்டவர் பலி செலுத்துகிற அருமையான இடம். எருசலேம் என்ன? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைந்த இடம். அப்போ அந்த எருசலேம் நம்ம எங்கே போகிறோம்? ஜெரிகோவுக்கு. எரிகோ வந்தால் பாவம் நிறைந்த இடம், தேவனுக்கு என்னது கீழ்ப்படியாத இடம், எதிர்த்து நிற்கிற இடம், நிறைய காரியங்கள் எரிகோவை பற்றி சொல்லலாம். அப்போது அவன் போனவன் எங்கே அவன் இருக்க வேண்டுமோ அவன் என்ன பண்ணுறான்? அவன் இல்லாமல் என்ன பண்ணுறான்? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டு அவன் என்ன பண்ணுறான்? வேறு இடங்களுக்கு போகும்பொழுது அங்கே கல்லர் கையிலே அவன் அகப்பட்டு விடுகிறான். கல்லர் கையில் அகப்பட்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போகிறாங்க. வஸ்திரங்கள் என்ன நம்ம என்ன சொல்லலாம்? துதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இல்லையா, நிறைய வஸ்திரங்கள். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரோடு கூட இருந்தால் அவன் கல்லர் கையில் அகப்பட்டிருக்க மாட்டான், கல்லர் என்ற பிசாசு கையில் அகப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவரை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு, அப்போ எதை குறிக்கிறதுனா, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எங்கே இருக்க வேண்டும்? எருசலேமே ஆகிய சபையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் என்றைக்கு ஆண்டவரை விட்டு போகிறார்களோ அவர்களுக்கு உபத்திரவங்களை நேரிடும் என்பதை இந்த அருமையான பகுதி காண்பிக்கிறது. பார்த்தீங்கன்னா, வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அப்போ உன்னிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? உரிந்து கொள்ளும். ஏன்னா உனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்க? உனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே சபையில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் வாஞ்ச உள்ளவராக இருக்கீங்களோ கர்த்தர் என்ன பண்ணுவார்? எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம சபையை விட்டு போகிறோமோ அன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை. பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம சோதனைக்குள்ளே கொண்டு போய் விடுவான். நம்மளை யாரும் காமந்தம் பண்ணுவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார். சரி, அந்த வசனங்களை பாருங்கள். அப்போது என்ன பண்ணுறாங்க? யார் வரா? ஒரு லேவியன் வருகிறான். ஒரு லேவியன். அப்போ தற்செயலாக ஒரு ஆசாரியன் அங்கே வரான். ஒரு பிரிஸ்ட் வராரு. அவர் பாராரு, நமக்கு ஏன்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு பக்கமாக விலகி போகிறாரு. ஒரு ஆள் குற்றுயிராக கிடக்கிறான். அவர் என்ன பண்ணுறார்? நம்ம வேலை உண்டு, நாமும் உண்டு, நமக்கு ஏன் இந்த ஆளை போய் தூக்கி போய் நமக்கு போலீஸ் கேஸ்லாம் தான் வந்துச்சுன்னா நம்ம எங்கே போகிறது? மறுபடியும் கோர்ட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கணும். நமக்கு ஏன்டா தலை எழுதி சொல்லு. அந்த ஆசாரியன் விலகி போய் விடுகிறான். அந்தபடி ஒரு லேவியன் அப்படியே எதை குறிக்கிறதுனா, யாரு கேர் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, யாரு கவனம் செலுத்த வேண்டுமோ அவனுக்கு அது அந்த ஆத்மா தாகம் பாரம் அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு லேவியன் ஊழியம் செய்கிறோம். நீங்கள்லாம் லேவியர்கள். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறவங்களாம் லேவியர்கள். இந்த லேவியன் அங்கே போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவனையும் கண்டு பக்கமாய் விலகி போகிறான். அப்போ யார் அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு காயங்களை ஆற்றி அவனுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ அவன் என்ன பண்ணுறான்? விலகி போய் விடுகின்றான். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது கொஞ்சம் பார்த்தா, சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகளே அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா.
அவனுடைய காயங்களில் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சை ரசம் அவனை தன் சுய வாகனத்தின் மேல் சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். பாருங்க, அவன் செய்யற முதல் காரியம் என்ன பண்றான்? ஒரு ஆள் குற்றுயிரா கிடக்கிறான். குற்றுயிரா கிடந்த ஆளு, அவனோட வஸ்திரங்கள் உரியப்பட்ட ஒரு ஆளை அவன் என்ன பண்றான்? கிட்டே வந்து பார்க்கின்றான். கிட்டே வந்து பார்க்கின்றான். இப்போ காஸ்பலில் மிக முக்கியமான காரியம் என்ன பண்ணா, நாம் ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டுமா, நாம் அருகிலே சென்று அவர்களோடு கூட கவனிக்க வேண்டும், பேச வேண்டும், அவர்களோடு கூட பேச வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ யார் செய்ய வேண்டிய வேலை அது? அது ஆசாரியன் செய்ய வேண்டிய. யார் செய்ய வேண்டிய வேலை? லேவியன் செய்ய வேண்டிய. அப்போ அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாத ஒரு சமாரியன் அருவருக்கப்படத்தக்கவர்கள். ஏன்னா இந்த எருசலேமில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே யூதர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு யூதனாக இருக்கலாம். அவர்கள் என்ன நினைப்பாங்க? அவர்கள் வந்து ஆபிரகாமுடைய வழி வந்தவர்கள் எல்லாரும் ஒரே சந்ததி தான். ஆனால் சமாரியர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? வெறுக்கிறாங்க. அவங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்க? அடுத்த நிலைக்கு போய் விடுகிறாங்க. கீழ் ஜாதி போல் அவங்க போய் விடுறாங்க. நம்ம இப்போ சமாரிட்டு குற்றெல்லாம் நம்ம படித்தோம் பாருங்கள். அப்போ போய் விடுறாங்க. அப்போது அந்த வந்து அவர்கள் உயர்ந்தவர்கள் கீழ் தாழ்ந்தவர்கள்ன்ற நிலை போகிறாங்க. அப்போது அந்த ஆசாரியனுக்கும் அந்த லேவனுக்கும் இல்லாத ஒரு பெரிய கரிசனை யாருக்கு வருது? ஒரு சமாரியனுக்கு வருது. ஹல்லேலூயா. அந்த சமாரியன் என்ன பண்ணுறான்? முதல்ல வந்து அவன் கிட்டே வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு ஆண்டவர் தேவன் முதல்ல வந்து கவனிக்கின்றான். ரெண்டாவது என்ன செய்கின்றான்? அந்த ஆளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். பிறகு காயங்களை கட்டுகின்றான். பிறகு தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றுகின்றான். சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இதுதான் ஆண்டவராக இயேசு. அதான் நல்ல சமாரியன், நல்ல குட் சமாரிட்டன். யார் செய்ய வேண்டும்? அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் தேவன் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து, ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தினால் உன்னை கர்த்தர் சுத்திகரித்து உனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் சபையில் எருசலேமில் கர்த்தர் உங்களை ஆண்டவர் விசுவாசிகளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி என்னிடத்தில் வரும்பொழுது என்ன செய்வோம்? பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எல்லாவற்றிலும் சாட்சிகளாய் இருப்போம். இப்போ சாட்சிகளாய் இருக்க வேண்டியவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் தன்னுடைய கடமையை மறந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளையும் இந்த அருமையான வேதாகமத்தை சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருக்கு எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு மிக முக்கியம். ஆண்டோட சமயத்தில் இவன் செஞ்ச நிறைய காரியங்கள் செஞ்சார். அவர் காயங்களை எண்ணெயை மாற்றி திராட்சை வார்த்து காயங்களை கட்டி அவனை ஆண்டவர் இதே கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள்லாம் செய்கிறார். பார்த்தீங்களா? யாருமே செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சமாரியனா, நல்ல சமாரியனா, குட் சமாரிட்டன் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு? நம்ம கிட்ட வந்தார். நம்ம ஒன்று குற்றுயிரா எல்லாவற்றையும் வஸ்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, துதியின் வஸ்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு அவன் காயங்களை கட்டி திராட்சை காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவர் தன்னோடு கூட தன் தோளின் மேலே சுமந்து போயிட்டு அவன் சத்திரக்காரன் கொண்டு போய் அவனை ஒரு நாள் நம்ம பரலோகத்தில் அவர் நம்மை பராமரிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அந்த நல்ல குட் சமாரிட்டனை போல கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்வான்? அவன் என்ன பண்ணல, எதை குறித்து சாதாரண தாழ்ந்த ஜாதி ஒன்றுமில்லை கவனில. இப்போ ஆண்டவர் தேவன் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்தார். இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ண தான் புறஜாதி. புறஜாதிகளை கர்த்தர் ஆண்டவர் நாட்களில் ஆண்டவர் யூத ஜனங்களோடு கூட மேலாக கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருகிறார், ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஆக தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே, உடைய கரமும் தேவ தயவும் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவோம். அது கொஞ்சம் வாசிங்க. வந்தானா மறுநாள் தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை
நல்ல சமாரியன் செய்து விடுகிறான். இதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்குறாரு. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறார். நம்ம உதவி செய்யும்படியா, அநேகருக்கு உதவி செய்யும்படியா கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த மனுஷன் ஒரு நாள் அவன் மறப்பானா? கடைசி வரையும் அந்த குட் சமாரிட்டனை மறக்கவே மாட்டான். கடைசியில் அவனுக்கு பணமும் கொடுத்து இதுக்கு மேலே செலவழிஞ்சா நீ என்கிட்ட வரும், நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அதை அவனை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் ஆண்டவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களிலும் தேவனுடைய தயவுகளிலும் ஆசீர்வாதத்திலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.